தற்போது நமது இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ வைரமுத்து ரஜினிகாந்த் நேற்று சந்திச்சிருக்காங்க. அது தொடர்பாக ஒரு ட்வீட்டை வைரமுத்து போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு, முக்கியமான வடநாட்டு அரசியல்ல வரப்போகும் திருப்பம் குறித்து ரஜினி கூறியதாக அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு? இல்ல, வடநாட்டு அரசியலின் திருப்பம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதாக குறிப்பிடுறதையும் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. 2027 மிகப்பெரிய மாற்றங்கள், ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப உற்சாகமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு அந்த பதிவுல அவர் சொல்லியிருக்காரு. விரைவிலேயே வடநாட்டில் மாற்றம் அப்படின்னு அவர் சொல்றதன் மூலமா ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தெரியுது. அதுல மிக மிக முக்கியமா வடநாட்டுல இன்னைக்கு பாஜக ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இருந்துட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ச்சியா நமக்கே தெரியும் ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக, வலதுசாரி ஆதரவாளராகவும் அறியப்பட்டிருக்கிறார். அதே நேரம் அப்படி இல்ல, எனக்கு காவி சாயம் பூச பாக்குறாங்க அப்படிங்கிற அளவுலையும் அவர் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான மனநிலை கொண்டவர் தான். அவர் எந்த பக்கம் அந்த கருத்தை சொன்னாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு யூகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் ரஜினி அவர்களை பார்க்கிற பொழுது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர் போலவும் பேசியிருக்கிறார். அதே நேரத்துல கடைசியாக அவரது மகளுடைய தயாரிப்புல வெளியான ஒரு படத்தின் அந்த வெளியீட்டு விழாவின் போது கூட அந்த ஆடியோ லாஞ்சில எனக்கு காவி சாயம் பூச பார்க்கிறாங்க என்பது போன்ற கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது வடநாட்டு அரசியலை அவர் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு, கிட்டத்தட்ட வடநாட்டு அரசியலுக்கான கல்ச்சர் இங்கேயும் இருக்கும். ஒருவேளை அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்தவர் எதுவும் பேசினாரா என்பது போன்ற கேள்விகளும் சந்தேகங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கு. பட் வைரமுத்து கவிஞர் என்பதால் வார்த்தைகளால் விளையாடி இருக்கிறார். நம்ம உண்மையிலே ஒரு நிறைய குழப்பிதான் இதை தெளிவு பெற வேண்டியிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு சுவாமிநாதன்.